தொழில்நுட்பத்தால் இலங்கை சிறுமிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி பின்னர் நண்பர்களிடையே பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பொருத்தமற்ற செயலை 13, 14, 15, 16 மற்றும் 17 வயதுடைய சிறுவர்கள் செய்கிறார்கள் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமுலாக்க இயக்குனர் வழக்கறிஞர் சஜீவனி அபேகோன் தெரிவித்தார். பெண் மருத்துவர் விவகாரத்தில் திடீர் திருப்பம். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் நேற்றிரவு கல்நேவ நிதிகம்பாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா அக்போதி மகாவித்தியாலயத்திற்கு வடக்கு மாகாண ஆளுநர் விஜயம். வவுனியா தெற்கு கல்வி வலயத்திலுள்ள அக்போதி மகாவித்தியாலயத்திற்கு வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நேற்று இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதன்போது பாடசாலையின் தேவைப்பாடுகள் தொடர்பில் பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுடன் ஆளுநர் கலந்துரையாடியுள்ளார். மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் மதுபானம் என்பது ஓர் உணவாகும். மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் மதுபானம் என்பது ஓர் உணவு வகையாகும் என விவசாய அமைச்சர் கே.டி. லால்கந்த தெரிவித்தார். நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அரிசி சார்ந்த சில துணை உற்பத்திகள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரிசி இந்த நாட்டின் முக்கிய பயிராக இருப்பதால் அதை பயன்படுத்தி பல துணை உற்பத்திகள் செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். அரிசியில் பெறுமதி சேர்க்கப்படக்கூடிய வகையில் பிஸ்கட், கேக் மட்டுமல்லாது மது உற்பத்தியும் செய்ய வேண்டும் என அமைச்சர் தெரிவித்தார். தமது முன்னே நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினாரா பிரதமர்? பிரதமர் ஹரணி அமரசூரிய தமது முன்னே நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியுள்ளாரா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுப்பப்படுகிறது. பாடசாலை விழாக்களில் பங்கேற்க அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அவர் முன்னர் அறிவித்தார். எனினும் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பிரதமர் அதுபோன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். கிழக்கில் தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு. கிழக்கு மாகாண தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர உறுதியளித்தார். ஆளுநருக்கும் அகில இலங்கை தாதியர் சேவைகள் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பல்வேறு கோரிக்கைகளை தாதியர் சங்கத்தினரால் முன்வைக்கப்பட்டுள்ளன.